தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் 108 வாக்குகளை பெற்றார். 108 என்பது ஆம்புலன்ஸ் நம்பர். அதற்கு தகுந்தது போலவே விஜய் ஆட்சியில் அமர்வாரா இல்லையா என்று கேள்வி எழுந்தது. ஏனெனில் 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே பெரும்பான்மையை நிரூபித்து முதலமைச்சராக பதவியேற்கப்படும். ஆனால் விஜய் பெற்ற 108 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்றதால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்தே ஆக வேண்டும். அதனால் விஜய் வெற்றி பெற்ற தொகுதி 107 தான். அப்போ பெரும்பான்மைக்கு இன்னும் 11 தொகுதிகள் வேண்டும். விஜய் முதலமைச்சரா வருவாரா இல்லையா என்ற சந்தேகமும் நிமிடத்திற்கு நிமிடம் ட்விஸ்டாகவும் ஒரு போராட்டமாகவே இருந்தது. அதன்படி நேற்று திமுகவில் இருந்து காங்கிரஸ் விலகி டிவிகேவில் சேர்ந்தது. அப்படி பார்த்தோம்னா 107 + 5 118 தொகுதிகள். ஆக இன்னும் 6 தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு இருக்கிற நேரத்துல இப்பொழுது சிபிஐயும் ஆதரவு சேர்ந்ததால் மொத்தம் 114 என அதிகரித்தது. அதே போல சற்று நேரத்தில் சிபிஎம் 2 தொகுதிகளையும் விசிக சேர்ந்ததால் மொத்தம் 118 என்று வந்தது. அதன் மூலம் பெரும்பான்மையுடன் விஜய் முதலமைச்சர் ஆகிறார்.